ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் மஃபின்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது நான் எப்படி பண்ணுறது உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். இந்த மஃபின்ஸ் ரெசிபி பண்ணும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் செஞ்சால் பர்ஃபெக்டாக வராது, என்ன செஞ்சால் பர்ஃபெக்டாக வருங்கிறதே நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஒருவேளை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா என்னை மாதிரி புதுசாக பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ஃபெயில்யூர்ஸ் சொன்னால் தான் நம்மளுக்கு யாரோ ஒருத்தருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பர்ஃபெக்டாக வந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நினைப்போம். ஆனால் நம்ம எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் எடுத்தாலுமே எங்கேயாவது ட்ரை பண்ணிட்டு வந்தாலுமே நம்ம வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் தான் நம்மளுக்கு இதோட ரெசிபி பர்ஃபெக்ட்னஸ் கிடைக்கும். எங்கேயோ ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம், ஏதோ எங்கேயோ போய் கற்றுக்கிட்டு வந்துட்டோம்னு நினச்சா நமக்கு அந்த ரெசிபி வந்துச்சுன்னு நினைக்கக்கூடாது. அது நம்ம வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணால் தான் அந்த ரெசிபி நம்மளுக்கு கையில் பர்ஃபெக்டாக வந்துடும். என்னோடய மிஸ்டேக்ஸு என்னோடய ஃபெயில்யூர்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். பிடிச்சா வீடியோ கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஓடிஜியில் தான் பேக் பண்ண போகிறேன். பாருங்கள், நான் ரீசெண்டாக தான் இந்த ஓடிஜி வாங்கியிருக்கேன். இதோட ஃபங்க்ஷனிங்ஸ் எல்லாம் என்னன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். முதல்ல ஃபங்க்ஷனிங் பார்க்கணும். பாருங்கள், இது ஃபேன் மோட் ஃபஸ்ட்டில் இருக்கிறது ஃபேன் மோட் ஆன் பண்ணியிருக்கணும். ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு ஃபேன் மோட் ஆன் பண்ணியிருக்கணும். இது டெம்பரேச்சரு. இந்த டெம்பரேச்சர் 175 டிகிரி சென்டிகிரேடில் தான் வைக்கணும். பாருங்கள், 150 அண்ட் 200 சென்டரில் வச்சா கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி செலெக்ஷன் மோடு கீழே வரும். செலெக்ஷன் மோடுங்கிறது மேலே ராட்ஸும் கீழே ராட்ஸும் இருக்கும். நம்மளுக்கு பேக்கிங்க்காக தான் நம்ம கீழ் ராட் ஆன் பண்ணால் போதும். அது மேல் ராடு ஃபஸ்ட் இருக்கிறது. அதுக்கப்புறம் சைடில் இருக்கிறது மட்டும்தான் கீழே ராடு. அது ஆன் பண்ணாவே நம்மளுக்கு போதும். பாருங்கள், இது டைமிங்கு உங்களுக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கணும். ப்ரீஹீட்டுங்கிறது 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கணும் நம்ம கேக் பேக்கிங் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். இது பாருங்கள், நான் மெஷர்மெண்ட்ஸ் கப் கேக்ஸ் என்னென்ன எடுக்கணுங்கிறது உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு காமிச்சது 1 கப்பு. அதுக்கப்புறம் நான் 1 கப்பில் பாதி தான் எடுக்கணும். ஏன்னா 3/4 கப் அளவுக்கு தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். 3/4 கப் மைதாக்கு நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். 1/2 கப் மைதா எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 கப்பில் எடுத்தால் உங்களுக்கு கரெக்டாக தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் முதல்ல 1/2 கப்பில் காமிக்கிறேன். பாருங்கள், 3/4 கப்பு எடுக்கிறதுக்கு நம்ம முதல்ல 1/2 கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் 1/4 கப்பு தான் எடுக்கணும். ஏன்னா பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். டைரெக்டாக ஒரே கப்பு எடுத்துகிட்டு அதில் 3/4 கப் எடுத்தால் உங்களுக்கு புரியாதுன்னு சொல்லிட்டு தான் முதல்ல 1/2 கப் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் மாவு எடுத்துகிட்டு இருக்கேன். டைரெக்டாக நீங்கள் கப்பில் அப்படியே எடுக்கிறாதுங்க. ஏன்னா மாவு அதிகமாக வந்துடும். நீங்கள் இன்னொரு ஸ்பூன் இப்படி ஊற்றிக்கோங்க. பாருங்கள், அந்த கத்தியோ ஏதோ சாக் ஏதோ வச்சுட்டு அப்படி ஃப்ளாட் பண்ணிக்கணும் மாவை. ரொம்ப தட்டிடாதுங்க. டேப் பண்ணிங்கன்னா கீழே மாவு உள்ளே போயிடும். பாருங்கள், இப்படி தான் எடுக்கணும் மாவு. எப்போவாவது நீங்கள் எடுக்கும்போது இதோட அளவு கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கும்போது இப்படி தான் எடுக்கணும். தட்டக்கூடாது. பாருங்கள், முதல்ல 1/2 கப் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 1/4 கப்பு மொத்தமாக சேர்த்து 3/4 கப்பு. ஏன்னா உங்களுக்கு 3/4 கப்பானா ஒரு 24 30 35 பக்கம் கப் கேக்ஸ் ரெடி ஆகும். நான் இன்றைக்கி எடுத்த லைனர்ஸ் 7 இன்ச் லைனர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கப் கேக்கோட லைனர்ஸு. பாருங்கள், 3/4 கப்பு. இந்த மாவில் 1/2 டீஸ்பூன் இது 1/2 டீஸ்பூனில் பேக்கிங் பவுடர் எடுத்துக்கிறேன். அந்த பேக்கிங் பவுடர் எடுக்கிற ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. அதையும் தட்டக்கூடாது. பாருங்கள், தட்டக்கூடாது. அப்படியே நான் கத்தியில் எப்படி டேப் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், புரியலன்னா கீழே எனக்கு கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன் அடுத்தடுத்த வீடியோஸில். இது 1/2 டீஸ்பூனு பேக்கிங் பவுடர். அதுக்கப்புறம் இதில் பாதியாவது எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட கால் டீஸ்பூன் இருக்குன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 1/4 டீஸ்பூனில் பேக்கிங் சோடாவும் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது பேக்கிங் சோடா போட்டுட்டு நல்லா ஜல்லிச்சுக்கோங்க. இந்த ஜல்லிக்கிற ப்ராசஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அடியில் இருக்கிறது விட்டுருங்க. ஏன்னா அது முதல்ல மண் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது கண்டிப்பாக பட்டர் தான் சேர்த்து பண்ணணும். 1/4 கப் அளவுக்கு பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த பட்டர் ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடாது. ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். பாருங்கள், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு. அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். நீங்கள் எந்த பொருளாகட்டும் ஃப்ரிட்ஜில் இருந்தே 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா
இந்த 3/4 கப் மைதாக்கு 1/2 கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும். சர்க்கரை பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இதை சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சர்க்கரை நல்லா மெல்ட் ஆயிடுச்சுனாவே போதும். நம்மளுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நம்ம என்னென்ன பொருள் சேர்த்து போகிறோங்கிறத பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கப் கேக்ஸ் வந்து பண்ணும்போது மெயினாக நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்ம வந்து கப் கேக் பண்ணும்போது பார்த்துட்டோம் வந்துடும் நினைக்கக்கூடாது. பாருங்கள், ஒரே ஒரு முட்டை, இந்த முட்டையை போட்டு பீட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களோட கப் கேக் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும். நான் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத நான் உங்களுக்கு ஈஸியாக ஷேர் பண்ண போகிறேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் ஊற்றிக்கோங்க. இந்த வெண்ணிலா எசன்ஸ் எதுக்கு ஊற்றுறோன்னு நினச்சிங்கன்னா, முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் எக்லெஸ்ஸு, அதே மாதிரி எக்லெஸ் சாக்லேட்டு, மஃபின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். இது வந்து பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே ஊற்றுனீங்கன்னா இதோட ஃப்ளேவர் வந்து எசன்ஸோட ஃப்ளேவர் வந்து அதிகமாக தெரியும். ஸோ 2 ட்ராப்ஸ் போதும். அதே மாதிரி நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணணும் மாவே. ஏன்னா நீங்கள் ரொம்ப பீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேக்கோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே மாறிடும். பாருங்கள், இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 1/4 கப் அளவில் பால் எடுத்துக்கோங்க. இந்த பால் வந்து ஒட்டுக்க ஊற்றிடாதுங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். ரொம்ப தின்னாக பண்ணிடாதுங்க. இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். மாவு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம வந்து 1/4 கப் அளவு பால் எடுத்திருக்கோம். அந்த 1/4 கப்பில் பால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே வரணும். மாவு வந்து ரொம்ப தின்னாக பண்ணிடாதுங்க, ஏன்னா கொஞ்சம் திக்காக இருக்கணும். அந்த 1/4 கப் பால் ஊற்றியதுக்கப்புறமா இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும் பால். ஏன்னா கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப திக்கு ரொம்ப தின்னும் இல்லாமல் சென்டரில் தான் இருக்கணும். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா இந்த கப் கேக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன ப்ராப்ளம் கண்டிப்பாக எல்லோரும் ஃபேஸ் பண்ணுவாங்க. புதுசாக பண்ணுறவங்க, ஆல்ரெடி சீனியர்ஸாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா நான் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதுனால தான் இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் வந்து 1.5 டீஸ்பூன் தான் ஊற்றிருக்கு பாருங்கள். ஆனால் எப்படி வருதுன்னு உங்களுக்கு நீட்டாக காமிக்கிறேன். இது வந்து போட்டுட்டு நான் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக மாவு எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் நான் மார்பிள் மாதிரி ட்ரை பண்ணேன். இது இப்படியே விட்டிங்கன்னா நீங்கள் வெனிலா கப் கேக்ஸ் சொல்லிக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி அந்த மாவில் வந்து கொஞ்சம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாக எடுத்து அதில் வந்து கொஞ்சம் கோகோ பவுடர் சேர்த்து இந்த மாதிரி டாட்டாக வச்சு ஒரு சின்ன டிசைனாக பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். இப்படி பாருங்கள், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஈஸி ப்ரீஹீட் பண்ணி வச்சுட்டோம். நம்ம வந்து இங்கே நான் வேணும்னே ஒரு மிஸ்டேக் உங்களுக்கு வேணும்னே காமிச்சிருக்கேன். என்ன மிஸ்டேக்குன்னா, இந்த மாவு பாருங்கள், உங்களுக்கு கிளியராக பாதி தான் ஊற்றிருக்குன்னு பாருங்கள். பாதி தான் இருக்குது. ஆனால் நம்ம கப் கேக் அது மஃபின் பேக் பண்ணும்போது வெளியே வந்துடுச்சுன்னு பாருங்கள். எப்படி குக்கீஸ் ஒட்டுற மாதிரி வெளியே வந்து ஒட்டிடும். ஸோ நீங்கள் அந்த லைனருக்கு பாதிக்கு இன்னும் கீழேயே மாவு ஊற்றிக்கோங்க ப்ளீஸ். இது என்னோடய சஜஷனும். நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி சொல்கிறேன். பாருங்கள், குக்கீஸ் ஒட்டுற மாதிரி வெளியே வந்து மாவு ஒட்டிடுச்சு. இங்கே இங்கே வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ அதனால தான் உங்களுக்கு காமிக்க முடியல. இது வந்து இன்னொரு 10 நான் வந்து பாதிக்கு இன்னும் கீழேயே ஊற்றி வச்சுருக்கேன் மாவு. பாருங்கள், கரெக்டாக ஈவனாக வந்துச்சு. இந்த கப் கேக் தான் பர்ஃபெக்டான கப் கேக்கு. இப்படி தான் வரணும். நிறையா பேர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல் ஆகும்னு நினச்சிட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஆனால் சின்ன மிஸ்டேக்கு தான், இங்கே வீடியோ எடுக்க முடியல என்னால். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த லைனர்ஸில் இந்த மாவு ஊற்றும்போது செகண்ட் டைம் ஊற்றும்போது உங்களுக்கு காமிக்க முடியல. ஸோ பாதிக்கு இன்னும் கீழேயே மாவு ஊற்றி பாருங்கள். ஸ்டார்டிங்கில் யாராவது மஃபின்ஸ் பண்ணுறீங்கன்னு நினச்சின்னா பாதிக்கு இன்னும் கீழே மாவு ஊற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி